வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஒவ்வொரு முதலாளியும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வேலைக்கு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு கடைசியில் பார்த்தா வேலை செய்யணுன்ட்டு கடைசியில் பார்த்தா காசு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலை கை மாற்றி விட்டுறாங்க. அதனால் வேலை எந்த ஒரு வேலையுமே கிடைக்கிறதில்ல. இப்படியே ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் தெரியுங்களா? முடிஞ்ச வரைக்கும் வேலை கொடுக்கறதுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க. இல்லை கொடுக்க விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு ஆரம்பத்திலே இது பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி மனசை நோவடிக்காதீங்க. வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. இந்த வேலை நம்பி தான் நாங்களும் இருக்கோம். நீங்களும் என்ன பண்ணுறீங்க? கடைசியில் ஏமாற்றிடுறீங்க. ரேட்டுக்கு இதோட விலை ரேட்டு எப்படி சொல்லுங்கள் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறீங்க. அப்புறம் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறீங்க. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வேலையை கொடுக்காம இது பண்ணுறீங்க, ஏமாத்துறீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர் ஏமாத்துறீங்க. இதில் ஹிந்திக்காரங்களை கொண்டாந்து வச்சிடுறீங்க. உங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கனால அவங்கள கூப்பிட்டு வந்து வச்சிடுறீங்க. தமிழ்காரங்களுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடுது. அவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடைச்சா உடனே இதாகிடுறாங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இப்படி 4 இடவில் எல்லா முதலாளிங்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னென்னா, ரேட்டு கேட்டு தயவு செஞ்சு வேலை கொடுக்காம மட்டும் விடாதீங்க. உங்களாலேயே மொத்த இனமும் அழிஞ்சு போகுது ஒரு நாளைக்கு. தொழிலாளி இனம் பார்த்துக்குங்க. நன்றி.